எவ்ரிவன். இன்னைக்கு எங்க அண்ணி வந்துட்டு மட்டன் பிரியாணி செய்ய போறாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி செய்ய போறாங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணா கடைசி வரைக்கும் பாருங்க. அவங்க பிரியாணி ரொம்ப சூப்பரா செய்வாங்க. எங்க அண்ணி ரொம்ப ஷை டைப், அதனால அவங்க ஃபேஸ் வந்து என்னோட வீடியோல நான் காமிக்கல. எங்கள் அண்ணி குக் பண்ண போகிற இந்த பிரியாணிக்கு நான் வச்ச பேர் ரெடிமேட் சிக்கன் பிரியாணி. ஏன் இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்க, இது நான் போக போக சொல்கிறேன். பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோராக நம்ம அரிசியை ஊற போட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் குக் பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 2.5 கப் அளவுக்கு நாங்கள் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி நாங்கள் ஊற வச்சுருக்கோம். இந்தியா கேட் பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ணி நான் வாய்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன், கவலைப்படாதீங்க. இப்போ வந்துட்டு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் பிரியாணியை குக்கரில் தான் செய்ய போகிறோம். முதல்ல குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியை நீங்கள் ஈஸியாக குக் பண்ணிடலாம். எந்த ஒரு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை ரெடிமேட் சிக்கன் பிரியாணி நான் சொன்னேன். கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த பிரியாணி ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க. ஒரு சுத்து ஓட விட்டுட்டு உள்ள போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணியிருந்தோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மிக்சியில் ஒரே சுத்து ஓட விட்டு இந்த ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜபர் பாய் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து பிரியாணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் இந்த பிரியாணியை ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானுமே ஜபர் பாய் செய்கிற பிரியாணியை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எங்கள் அண்ணி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோம் ஸ்டைலாக ட்ரெடிஷ்னலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வதக்கும் போது 4 பெரிய சைஸ் ஆனியன் நம்ம சேர்த்துருந்தோம். இப்போ இன்னொன்று வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட் பண்ணுறதுக்கு. எப்போவுமே பிரியாணி சமைக்கும் போது நிறைய ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட்டை ஆனியன்ஸ் தான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 3 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் வதங்கிட்டு இருக்கும் போதே அது கூட ஒரு 5-6 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதை விட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ சேர்த்துருக்கிறது குண்டு பச்சை மிளகாய். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலனா நீங்கள் நார்மல் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா கொஞ்சம் என்ன கலர், ப்ரௌனிஷ் கலரில் ப்ரௌன் கலராக வாங்க. இஞ்சி பூண்டு, ஸோ இஞ்சி ஆனியன்ஸ் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோக்கு ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா அது கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தூளுப்பு வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ண பாருங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுட்டு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்ல வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு அரைக்கட்டு புதினா வந்து எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணுறதுக்கு. புதினா கட் பண்ணி புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினாவை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு அரைக்கட்டு மல்லியில் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளியும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுவேன். சரிங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். அளவு தெரியாது. சரிங்க, எனக்கு நான் பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள். சில மிளகாத்தூள் காரமாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அணி. இல்லை அந்த குண்டு மிளகா. குண்டு மிளகா. ஆனால் வெறும் பிளெயின் சில்லி தானே? தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள். அப்புறம் தனியாத்தூள் வந்து அதோட பாதி தான். ஓகே. இப்போ இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டு மாதிரியா தூள். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றி, இந்த தண்ணி தான் இப்போ பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ பிரியாணிக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு விசில் விட்டு வேக விட்டுருக்காங்க. இந்த தண்ணி வந்து வச்சு அவங்க கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு. இந்த ரெடிமேட் சிக்கன் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த சிக்கனில் வேக வச்ச தண்ணி தான். நீங்கள் முதல்ல சிக்கன் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு விசில் வந்து வேக விட்டுருங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரியாணி வந்து குக் பண்ண போகிறோம். முதல்ல வேக வச்ச சிக்கனை மட்டும் ஆட் பண்ணிடலாம். வாசனை சூப்பராக வந்துடுது. கருகு வாசனை சூப்பராக வந்துடுச்சு. லெமன் சொல்லி அரை லெமனில் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிடணும். நாங்கள் 2.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தோம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நாங்கள் மொத்தமாக 2.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இன்னும் 1/2 கப் அரிசிக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1/2 கப் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சின்ன கப்பாக ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சின்ன கப் அளவுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு 1 டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து 1.5 டம்ளர் கணக்கு. 1 டம்ளர்னா 1.5 டம்ளர் தண்ணி. ஓகே ஓகே ஓகே. ஆமாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சுல நீ? சொல்லிட்டு பாருங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. எப்போவுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சமைச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். அதனால உப்பு ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் புளிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனால எங்கள் அண்ணி வந்து கொஞ்சமாக லெமன் மட்டும் புளிஞ்சு விட்டாங்க. இந்த ஸ்டேஜில் காரமும் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் காரமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடினதுக்கு அப்புறமா உடனே மேலே விசில் போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ளேம் வந்து ஹைலே இருக்கட்டும். மேலே கொஞ்சமா ஆவி வந்ததுக்கு அப்புறமா நீங்க விசில் வந்து போட்டுடுங்க. லேசா வந்தா போதும். ஓகே போட்டுட்டு ஒரு 4 மினிட்ஸ். நீங்கள் குக்கரோட விசில் போட்டதுக்கு அப்புறமா வாட்சில் டைம் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 4 மினிட்ஸில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் 4 மினிட்ஸ்க்கு மேலே டிலே பண்ணிடாதீங்க.
என்ன போடுங்க? கடலை மாவு இதுதானே நீ போட்டு அரிசி மாவு. இப்போது சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான எக் மசாலாவும் செஞ்சுருந்தாங்க. எனக்கே பயங்கர ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா என்கிட்ட வந்து பிரியாணி மட்டும் தான் குக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு முதல்ல வீடியோ எடுக்கிற பிளான் இல்லை, பட் அவங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. சரி நம்மளும் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக தான் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். பிரியாணியோட ஓப்பனிங் செரிமனி பார்த்துடலாம் உள்ள பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நல்லா இருந்துருக்கு மாட்டேங்குது. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி வேற லெவலில் பொலன்னு உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்தது. இப்போ இந்த பிரியாணியை நாங்கள் வேற பாத்திரத்துக்கு வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். எக் மசாலா, கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் 65, சூப்பரான பிரியாணி, கேரட் அல்வா, அது கூடவே ரொம்ப சூப்பரான தயிர் பச்சடி. தேங்க்யூ அண்ணி. இங்கே பாருங்க, எனக்காக ஸ்பெஷலாக போடுறாங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரியாணியை யார் வேணும்னாலும் ரொம்ப சூப்பராக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் ரெடிமேட் சிக்கன் பிரியாணின்னு சொன்னேன். தேங்க்யூ அண்ணி. ஸோ இப்போ நம்ம ஃபைனலி பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு அண்ணி. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன் பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எது வந்தாலும் மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.